நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, தர்மத்தின் வாளுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும். இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதாவும் சேர்ந்து நம்ம மல்லிய ஒரு கூண்டுல நிப்பாட்டணும்னு இப்படி ஒரு காரியத்த பண்ணியிருக்காங்க. ஆனா, இந்த மல்லியோட வலையில கையும் களவுமா இந்த ராஜேஸ்வரியும் இந்த போலி ரேணுகாவும் சிக்க போறாங்கன்னு நெனச்சாலே ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க ட்ராமா. ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி நம்ம மல்லிய நிரந்தரமா விஜய் கிட்டேருந்து பிரிக்கணும். அதே சமயம் இவளை முன்னாடி தான் கொல்ல ட்ரை பண்ணோம். ஆனால் இறந்துட்டான்னு நினச்சோம். ஆனால் இறக்கல. திரும்ப இப்போ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில நம்ம முன்னாடி இருக்கிறா. இவளை விட்டு வச்சா என்னைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு தலையை சுத்தன ஒரு பாம்பு மாதிரி தான் ஒரு பிரச்சனையில் நிற்பா. இதை சாதகமாக நம்மளுக்கு எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக இந்த ஒரு பழியை தூக்கி மல்லி மேலே போட்டு இந்த ஆட்டத்தை இப்போவே நிப்பாட்டணும்னு இந்த ராஜேஸ்வரி ரொம்ப நல்லாவே நம்ம மல்லி மேலே இப்படி ஒரு கேவலமான சதி திட்டத்தை போட்டு வச்சுட்டு இருக்கேங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களான்னு நம்ம விஜய்க்கு அளவு கடந்த நம்பிக்கை நம்ம மல்லி மேலே இருக்குங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம மல்லியை கேட்டு தான் நம்ம முடிவு எடுக்கணும். இவங்க எல்லாரும் கூட்டம் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு பொய்யை சொல்லி நம்மளை பிரிக்க பார்ப்பாங்கன்னு இந்த ஒரு நல்ல மனசில் நம்ம விஜய் நம்ம மல்லி கிட்ட கேட்குறாங்க. மல்லி உன் மேலே எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் இருந்தாலும் நீ கை தவறி ஏதாச்சும் இந்த ரேணுகாவை கீழே எது விழுந்துட்டு நீ பார்த்தியான்ற மாதிரி. ஆனால் இப்போ தாங்க இவங்க நடந்துட்டு இந்த நடவடிக்கையும் இவங்க உண்மையிலே உங்கள் பொண்டாட்டி ரேணுகாவே கிடையாது. இவங்களுடைய உண்மையான பேர் சுடர். இதை நான் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டேன். உங்ககிட்ட கையும் காலமாக நான் சிக்க வைக்கணுன்றது ஒரே காரணத்தினால தான் இவ்வளோ தாமதமாக இருந்தேன். அந்த டாக்டர் சொன்னதும் இருக்கட்டும், ஒரு பக்கம் இந்த கதிரேசையும் தான் நிஷா சொல்கிறதும் இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தினால தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்குங்க. உண்மையிலே இவங்க ரேணுகாவே கிடையாது. இறந்து போன ரேணுகா உண்மையிலே இறந்து போனவங்க தான்ற மாதிரி இந்த ஒரு உண்மையை இப்போ தாங்க நம்ம மல்லி வெளிச்சத்துக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம விஜய்கிட்ட அப்படி என்ன தான் இருக்குதுன்னு கொஞ்சம் கூட புரியல. ஒரு பக்கம் மல்லி வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறது உண்மையான காதலுங்க. இந்த போலி ரேணுகன்றவளே சுடர் அவள் நம்ம விஜயை அடையணும்னு இவ்வளோ நாளாக போராடிட்டு இருந்தாங்க. ஆனால் கருமம் பார்த்தீங்களான்னு இவ்வளோ நாள் கழித்து இந்த ஒரு பாம்பு விஷத்தை கக்கிற மாதிரி இந்த ரஞ்சிதாவோட மனசுக்குள்ளே இப்படி ஒரு எண்ணத்தை விதைச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா ராஜமணி என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு தெரியாது. மல்லியை நிரந்தரமாக பிரிச்சுட்டு விஜய் மாமா கூட நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், விஜய் மாமா கூட என்ன சேர்த்து வைன்னு. ஆனால் இது எல்லாமே சாதகமாக நம்ம மல்லிக்கு தாங்க அமையும். ஏன்னா இவங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஒருத்தரோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனால் இப்போ இந்த ரேணுகா உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இவ உண்மையிலே மனநிலை இப்போ தாங்க பாதிக்கப்பட்டு இருக்கா அப்படின்ற உண்மை வெளிச்சத்துக்கு வந்தப்பறம் எல்லாருமே இவங்களுடைய தனிப்பட்ட சுயரூபத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க. நம்ம ரஞ்சிதா எப்படியாச்சு உனக்கு இருக்கிற இந்த ஒரு அரை மணி நேரத்தில் இந்த ரேணுகாவை கொன்னுடு, அந்த ஒரு பழியை தூக்கி நம்ம மல்லி மேலே போட்டுட்டுங்களான்னு இந்த ஒரு ஜென்மத்தில் விஜய் இந்த ஒரு நாய் எலும்பு கூட கவிட்டு போகிற மாதிரி நம்ம சொல்கிறத தான் கேட்டு நம்ம பின்னாடி தலையாட்டுவான். அதுக்கப்புறம் இந்த ஒரு வீடாக இருக்கட்டும் இல்லை நீயாக இருக்கட்டும் எல்லாமே விஜய்க்கு தான் சாதகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பொய்யை போட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மல்லி கரெக்டான எவிடன்ஸை தான் காமிச்சிருக்காங்க. அந்த ஒரு வீட்டுக்குள்ளே நடந்தது. நான் அவங்கள தொடக்கூட கிடையாது. அவங்களே கை தவறி கீழே விழுந்தாங்க. அவங்க ஆரம்பத்தில் என்னுடைய பொட்டு கேட்டாங்க, என்னுடைய வளையல் கேட்டாங்க, இறுதி கட்டத்தில் என்னுடைய தாலி கேட்டாங்க. நான் கொடுக்க மாட்டேன்னு மறுத்ததுக்கு தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கேங்க. உண்மையிலே இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி நம்ம மல்லி சொல்ல போகிறாங்க. இவங்களுடைய எல்லா விளையாட்டும் ஒரு கட்டத்துக்கு முடிவு வரப்போகுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி. நேயர்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்